4வது மாதத்தில் நிற்க வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். நம்முடைய சுய பலத்தில் நாம் நிற்கவில்லை, தேவ பலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தை நாம் கடப்பதற்கு நம்முடைய பலத்தினால் முடியாது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆளே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த மாதத்தில் கரத்தை பிடித்து நடத்துகிற கர்த்தர், ஒரு நாள் என்னை கர்த்தர் கீழே விடமாட்டார்னு சொல்கிறவங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி புது பலனை எனக்கு தேவன் தருவார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் தருவார். இந்த மாதத்தின் தேவைகளை குறித்து நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவா, என்னை வழி நடத்துவா, என்னை வழி நடத்துவா, பலன் தருவா, பலப்படுத்துவா. பின்னர் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, பார்க்கலாம். கிருபை இறங்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் கிருபைகள் பெருகட்டும். ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை பெருகுவதாக, தேவ கிருபை பெருகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். சகல துதி கன மகிமையை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த நாளெல்லாம் கர்த்தர் நல்லவராக இருந்து கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்க தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆண்டவருடைய பலன் இல்லாமல் ஒன்றுமே நம்ம சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் எவ்வளோ பேரை தைரியசாலியாக பார்த்த நபர்கள்லாம் இன்றைக்கி உலகத்திலே இல்லை. நான் ரொம்ப பெரிய தைரியசாலியாக பார்த்து வியந்த நிறைய பேர் முடிவு நான் நினச்சபடி இல்லை. ஏன்னா பணத்தினாலேயோ நம்முடைய திறமையினாலேயோ அந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம தேவ கிருபையை சார்ந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதுமே வாக்குத்தத்தம் என்று சொன்னால் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை தேவன் நமக்கு காட்டுவார். ஒரு சபையை கர்த்தர் வழி நடத்துவதற்கு கர்த்தர் வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். ஒரு சபை அதுதான் உங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த வேல்யூ தெரியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி இந்த அற்புத கூட்டம் இப்படினாலாம் அப்படியே குவிஞ்சு நிற்பாங்க. தீர்க்க தரிசனம் ஓடி வந்துடுவாங்க. இப்போ வசனம் தான் நம்மளை வழி நடத்தும். ஹல்லேலூயா. அப்போ அன்னைக்கு மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எழும்பி ஜனங்களை வழி நடத்தினது போல் சபை மக்களை கர்த்தருடைய வார்த்தை, ஊழியக்காரன் கொடுக்குற வார்த்தை, வசனம் உங்களை சரியான டைரெக்ஷனில் நடத்திட்டே போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரியான டைரெக்ஷனில் உங்களை நாங்கள் சும்மா ஏதோ ஒரு வசனத்தில் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறதில்ல. உள்ள ஆவியில் போராடி ஒரு வார்த்தையை வாங்கி அந்த வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணி அப்படி தான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம். இப்போ அந்த வசனம் தான் உங்களை வழி நடத்திங்க. இருக்க நிறைய பேரை கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு பிரசங்கம் அவங்கள வழி நடத்தியிருக்கோம், ஏதோ பிரசங்கம் அவங்கள ஆறுதல் படுத்தியிருக்கோம், குழப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். அப்போ அந்த வார்த்தை வாக்குத்தத்தங்கள் ரொம்ப முக்கியம். கரங்களை உயர்த்துற நிலையிலே சொல்லுங்களேன். சரி. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் ஆமென் 9வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். இதோடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில், இதோடைய ஒரிஜினல் பைபிளில் இப்படியாக அதை எழுதியிருக்கிறாங்க. ஐ ஆம் லைக் எ கேட், தோஸ் வில் பி சேவ்டு who come to God by trusting in me, just like sheep go in and out through the gate safely to find pasture, will provide for them and protect them. இங்கே எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வாசல் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு வாசலை போல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு வாசலை போல. those who trust in him அப்படின்னு என்ன அர்த்தம்னா,
இந்த இயேசுவை யார் விசுவாசிக்கிறார்களோ, இந்த இயேசுவை யார் இன்னைக்கு காலையில் நீங்களாம் வந்தவங்க அத்தனை பேரும் அவரை விசுவாசித்து தான் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இந்த இயேசுவை யார் நம்புகிறார்களோ, அவர் மேலே யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? முதலாவது ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆமென், அவங்கள கர்த்தர் காப்பாற்றுகிறார். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி, ஆமென். அந்த அது நான் வாசித்தது அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் இருக்கிற அந்த டிரான்ஸ்லேஷன், அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, அந்த வாசலில் நம்பி உள்ளே வர்றாங்களோ அவங்க அத்தனை பேரையும் அவர் முதலாவது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கைத்தட்டி பயப்பட வேண்டாம். நம்ம எந்த தீங்கும் அவர்களை அணுகாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒரு குறிப்பிட்ட ஒரு பாஸ்டர் ஒரு காரியத்தை என் கூட பேசிகிட்டு இருந்தார். அவர் சென்னையில் ராயபுரத்தில் ஊழியம் செய்கிறார். அவர் அப்போ அந்த நாட்களில் இந்த டிவிலெலாம் ஒரு குறிப்பிட்ட இப்போ இந்த ஜி ஸ்கொயர்னு பெரிய கம்பெனியாக இருக்கிற மாதிரி, இந்த ஜி ஸ்கொயர் இருக்குல்லையே, அந்த எல்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்கிற மாதிரி, அப்போ அவர் எங்கிட்ட பேசும்போது அது ஏதோ ஒரு கம்பெனி, ஒரு ரியல் எஸ்டேட்டு, அது எங்கே பார்த்தாலும் அவங்களோட ரியல் எஸ்டேட்டு விளம்பரம் இருக்கும், டிவியில் விளம்பரம். அது அவங்க சர்ச்சு விசுவாசியாம். ஒரு சாதாரணமாக ரியல் எஸ்டேட் ஆரம்பித்த நபர் தேவன் அவருடைய ஆசீர்வதித்து லட்சமாக பெருக ஆரம்பிச்சிருச்சான். அப்போ ஒரு நாள் அவருடைய ஆஃபீஸுக்கு அவருக்காக பாஸ்டர் பல ஜெபம் பண்ணி கர்த்தர் கிருபையாக அவர் நல்லா உயர்த்தி வச்சுருந்தார். அப்போ அவர் என்ன செஞ்சார், ஒரு நாள் பாஸ்டருடைய ஆஃபீஸுக்கு ஒரு பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பும்போது அப்படி பாக்கெட்டில் விட்டு அவர் சும்மா லட்சங்கள்லாம் அவருக்கு 1000 ரூபா நோட்டு மாதிரி அப்படி உள்ளே வச்சுருப்பாராம். அப்போ ஒரு 1000 ரூபா அப்படி எடுத்து, இந்தாங்க, அப்படி டேபிளில் இந்தாங்க ஒரு சின்ன ஆஃபரிங் அப்படின்னாராம். அவருக்கு அந்த போட்ட அந்த மெத்தட் அவருக்கு அது பிடிக்கல. அவருக்கு இப்போது அவருடைய விசுவாசி தான். இப்போ சாதாரணமான நிலைமையிலிருந்து ஆண்டவர் உயர்த்தினார். அவருடைய பிஸ்னஸ் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அவர் போட்ட ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப ஹை லெவலில் போச்சு. ஆனால் ஒரு ஆசீர்வாதம்லாம் கொஞ்சம் ஒரு பெருக்கம் வந்த உடனே அவர் அந்த 1 லட்ச ரூபா காணிக்க கொடுத்த அந்த எப்படின்னா, அது ஒரு மாதிரி அவருக்கு அந்த 1 லட்ச ரூபா பெருசு இல்லை. அவர் ரொம்ப அப்படி சாதாரணமாக இந்தாங்க அப்படி மாதிரி இப்படி போட்டாராம். அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் அந்த காசை அப்படியே தூக்கி இவர் போட்டதில் கொஞ்சம் வேகமாக, இதை நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லி போட்டாராம். அவர் உடனே கோபம் வந்துருச்சான். கோபம் எழும்பினாராம். எழும்பிட்டு அவர், என்ன பாஸ்டர் ஒரு மாதிரி அவமதிக்கிற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாராம். உடனே, உம்முடைய காணிக்கை தேவையில்லையா, உன் காணிக்கையாக நான் ஊழியத்துக்கு வரல அப்படி கொஞ்சம் அவர் கடினமாக பேசும்போது அந்த காசை எடுத்துகிட்டு, இதை வாங்கிறதுக்கு 1000 பேர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸை விட்டு வெளியே போனாராம். நடந்த சம்பவம். கடைசியில் அவர் கோயம்புத்தூரில் ஒரு சைட் பிரித்து விற்கும்போது அதில் ஒரு பிரச்சனையில் மாட்டி இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் அவருடைய எல்லா சொத்து, அவருடைய எல்லா பேங்க்கு எல்லாத்தையும் முடக்கி கடைசியில் அவர் என்ன ஆனார்னா ஜீரோவில் நின்னார். அல்லேலூயா. மனைவி ஓடி வந்தாங்களாம். ஓடி ஐயா அவர் கோயம்புத்தூரில் இப்படி மாட்டார், பேப்பர்லாம் பேர் இருக்குது, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லி அழுதாங்களாம். கண்ணீர் வடித்து அழுதாங்களாம். அவங்க சில காலம் சபைக்கும் வராமல் போயிட்டாங்க. அவர் என்ன நினச்சாருன்னா, என்னிடத்துல என்ன இருக்குது, பணம் இருக்குது, ஏன் நான் சம்பாரிச்சிருக்கேன், குறுகிய காலத்தில் எனக்கு வருமானம் என் பேங்க்லெலாம் இருக்குது. அவர் நினச்சார், தன்னுடைய பண பலத்தை நம்பினார். அந்த வாசலை நம்பலை, அந்த வாசலுக்குள்ளே அவர் இருக்கணும்னு நினைக்கல. தேவ பாதுகாப்பை மறக்கிறவன் தான் தேவ ஊழியனை மதிக்க மாட்டான். ஆமேன். கரங்களை உயர்த்துறா. சும்மா சொல்லுவான் கடவுளை நான் நம்புகிறேன், ஆனால் அவன் கடவுளை ஒருத்தன் கர்த்தரை உண்மையாக நம்பினானா அவருடைய ஊழியக்காரனை அவன் ஆண்டவர் சொல்கிறார்ல, உங்களை ஏற்றுக்கொண்டால் அவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அந்த பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு திமிரில் இந்த காணிக்கையை கொண்டு வந்து அப்படி தூக்கி ஒரு ஏளனமாக அவனுக்கு 1 லட்சம், அது பெருசல்ல, அதை தூக்கி ரொம்ப அற்பமாக போட்டு அதுக்கு முன்னால் வந்து ஐயா இந்த ஃப்ளாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த விற்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படி ஜெபித்த ஆள் இன்றைக்கி எல்லாம் போட்டதெல்லாம் சக்ஸஸ். அன்னைக்கு இருந்ததில் அவர் பெரிய லீடிங், அதோ ஜெயில் ஏதோ ஆரம்பிக்கும் சொன்னால் கூட பலருக்கு தெரியும் நினைக்கிறேன். அவருடைய அந்த இனிஷியலில் தான் அந்த கம்பெனி எங்கே பார்த்தாலும் அவருடைய ஃப்ளாட்டு, ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்தா அந்த ஃப்ளாட் இருக்கும். இன்றைக்கி அவர் அட்ரஸே இல்லை. அப்படி கடைசியில் இருக்கும்போது அவங்க குடும்பத்தினர் சென்னையில் வந்து அவங்க தான் ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு பாஸ்டர், நீங்கள் தான் அப்படி வந்து ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் எப்படியோ ஜெபம் பண்ணி கர்த்தர் கிருபையாக அவர் வெளியவே வர முடியாதுன்னாங்க. எப்படியோ அவர் மாத்திரம் சொத்துக்களெல்லாம் இழந்தாலும் அவர் எப்படியோ வெளியே வந்துட்டார். வந்து அப்போ அவங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்களாம், பாஸ்டர் உங்களுக்காக சபையிலெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அரசியல்வாதியெல்லாம் ஏமாற்றிட்டான். இவர் நினச்சார் நான் டொனேஷன் கொடுத்தவெல்லாம் வந்து என்னை காப்பாற்றுவான்னு நினச்சார். ஒரு பயம் வரலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர் அங்கே அவங்கள போய் பார், இவங்கள போய் பார், எவனும் வரலை. கடைசியில் ஜெபம் பண்ணி அப்போ வெளியே வந்த உடனே அவர் ஊழியக்காரர் பேர் சந்திக்கும்படியாக வந்திருந்தாராம். வந்த உடனே அவர் சொன்னார், என்னை மன்னிச்சிருங்க பாஸ்டர் சொல்லி அவருக்கு அன்னைக்கு அவர் இருந்த நிலமையில் 1000 ரூபா அவருக்கு 1 லட்சம் மாதிரி. இப்போ இந்த 1000 ரூபாவை தூக்கி கையில் கொடுத்தாராம். அவர் சொன்னார், அந்த பாஸ்டர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன். அவர் சொன்னார், 1 லட்சம் ரூபாய்க்கு எப்படி ஜெபம் பண்ணுவானோ அப்படி இந்த 1000 ரூபாய்க்கு ஜெபம் பண்ணி அனுப்புனேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி. அப்போ இந்த மந்தையை விட்டு விலகின உடனே அந்த மெய்ப்பனுடைய பாதுகாப்பை விட்டு என்னைக்கு மாம்ச பலத்தை, பண பலத்தை, அறிவு பலத்தை, மனித பலத்தை நாம் சார்ந்து கொள்ளுகிறோமோ, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, கூட அவர் ஒட்டி இருக்க மாட்டார், அவர் விலகி இருப்பார். என்னைக்கு நாம் அவருடைய பலத்தை சார்ந்து இருக்கிறோமோ அவர் எல்லா சூழ்நிலையில் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மாம்ச பலத்தின் மேல் உங்களுடைய நம்பிக்கை வைக்கக்கூடாது. தொழிலின் மேல் உங்களுடைய நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். கொரோனா காலங்களில் 6 மாதம் சபை நடக்கலை, 1 ரூபா காஃபரிங் பாக்ஸில் விழலை, இப்படி தான் இருந்தது. ஆனால் நான் ஒரு நாளும் பயப்படலை. ஏன்னா நான் ஊழியம் செய்யும்போது இந்த காணிக்கை பெட்டி நம்ப மாட்டேன். அல்லேலூயா. ஒரு நாளும் அதை சார்ந்தே இல்லை. நேற்றைக்கு கூட எனக்கு ஒரு பெரிய தேவை, எனக்கு உங்கள்கிட்டலாம் நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்லியிருந்தேன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கலாம். இப்படி எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால் உடனே ஒரு 10 பேர் கூப்பிட்டுருப்பீங்க. நான் நேற்றுக்கு எல்லாம் முடிக்கும்போது சிலரோடு பேசிகிட்டு இருந்தேன், ஜெயவிக்காக ஜம்மன். அப்போ என்ன பண்ணலாம் பாஸ்டர், இது வரைக்கும் சந்தித்தவர் இனிமேலும் சந்திக்க வல்லமில்லவர். அல்லேலூயா. ஆமென். இது வரைக்கும் சந்தித்தவர் இனிமேலும் சந்திக்க வல்லமில்லவர். அப்படி தான் சொன்னேன். ஆனால் 1 ரூபா கடன் வாங்கலை. கர்த்தர் எல்லாம் நிறைவாய் கர்த்தர் கொடுத்து அனுப்ப தேவன் கிருபை செய்தார். நல்லா கைத்தட்டி. ஏன்னா நம்ம இதை நம்புகிற ஆள் இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் நிறைவாக்கி கர்த்தர் 6 மாதம் சபை திறக்கிற வரைக்கும் கர்த்தர் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஒருவன் இந்த வழியாய் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். யார் அந்த வாசலுக்குள்ளே இருக்க விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லா தீமையிலிருந்தும் எல்லா உலகத்தின் காரியத்திலிருந்தும் கர்த்தர்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இந்த அந்த வாசலை குறித்து சில காரியங்களை, அந்த வாசலாம் ஆட்டை குறித்து நம்ம சில காரியங்களை நாம் படிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வேகமாக எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 17:20. ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஆமாம், அவங்க அப்பா கூப்பிடுறார், தாவீதை கூப்பிடுறார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கூப்பிடுறார். தாவீதே இங்கே வா, உடைய சகோதரனையெல்லாம் போய் விசாரி அப்படிங்கிறார். போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ அனுப்பும்போது
இந்த தாவீது என்ன பண்ணுறான், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் ஆடுகளை, ஏன்னா அவனுடைய அண்ணன் கேட்குறான், உனக்கு வனாந்தரத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் ஆடை நீ என்ன பண்ணுனேன்னு கேட்குறான். இவன் யுத்த களத்துக்கு போகும்போது அவங்க அண்ணன் கேட்குறான், அந்த ஆட்டை என்னோட கொஞ்சம் ஆட்டை என்ன பண்ணினேன். ஆனால் இந்த தாவீது என்ன பண்ணுறான் பாருங்க, தனக்கு இருந்த கொஞ்சம் ஆட்டை அப்பா கூப்பிட்டோன்னு அப்படியே விட்டுட்டு வரல, அந்த கொஞ்சம் ஆட்டை ஒரு காவலாளிகிட்ட எண்ணி கொடுத்துட்டு வர்றான். இங்கே பாரு, இத்தனை ஆடை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நான் போயிட்டு திரும்பி வரும்போது எண்ணி பார்ப்பேன், ஒரு ஆடு குறையாமல் பார்த்துக்கணும். அல்லேலூயா. கடந்த நாட்டில் பாஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த ரோட்டோரத்தில் அப்போ புளிய மரம் நட்டி வச்சுருப்பாங்க 2 சைடும். அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி செதுக்கி அதில் என்ன போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நம்பர் போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம், அரசாங்கத்தில் இந்த மரத்துக்கு என்ன இருக்குது, கணக்கு இருக்குது. ஒரு நாள் நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது இந்த இயற்கை இந்த காப்போம், இதை மரத்தை காப்போம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனில் நானும் உறுப்பினராக இருந்தேன். எங்களுடைய இயக்கத்தினுடைய முக்கியமான இது என்னென்னா, மரங்களை என்ன பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது, புதிய மரங்களை நட்டணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். நான் ஸ்கூலில் படிக்கும்போது அதில் மெம்பராக இருந்தேன். அப்போ நாங்கள் எங்கேயாவது மரம் வெட்டிக்கிட்டு இருந்தால் உடனே என்ன பண்ணுவோன்னா, உடனே நாங்கள் அதை நிறுத்த சொல்லுவோம், போராட்டம் பண்ணுவோம். ரோடெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கோம் மரத்துக்காக. அப்போது ஒரு நாள் ஆர்எஸ் புரங்கிற இடத்துல ஒரு பெரிய மரம் ஒன்று வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்எஸ் புரம்ல அது டவுன் ஹால் போகிற வழியில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம்னா, மரத்தோட சைஸு அவ்வளோ பெரிய சைஸு. ஒரு 3-4 பேர் சேர்ந்தால் தான் இந்த மரத்தை கட்டி பிடிக்க முடியும். அவ்வளோ பெரிய சைஸ் உள்ள மரத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வெட்டி ஒரு சைடெல்லாம் வெட்டி வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கள் இயக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்களையெல்லாம் கூப்பிட்டாரு. நாங்கள்லாம் வந்துட்டோம். வந்த உடனே இந்த வெட்டிகிட்டு இருந்தவன்லாம் ஓடி போகிறான். நாங்கள் பிடிக்கிறதுக்குள்ளே ஓடுறான். இங்கே ஒருத்தன் ஓடுறான், அங்கே ஒருத்தன் ஓடுறான். அப்போ அந்த காம்பவுண்டு எங்கே இருக்குன்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் தான் அந்த காம்பவுண்டு இருக்குது. அந்த காம்பவுண்டுக்குள்ளே போய் எங்கள் இயக்கத்துடைய தலைவர் போய் கேட்குறாரு அந்த ஆஃபீஸரை பார்த்தியோ, முன்னால் அரசாங்கத்தோட கணக்கில் இருக்கிற மரத்தை ஒருத்தன் வெட்டிகிட்டு இருக்கிறான், நீங்கள் என்னையா பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னோடனே அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, நாங்கள் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து வெட்டுறாங்கன்னு நாங்கள் என்ன பண்ணோம் நினச்சோம் அப்படின்னாங்க. உடனே பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, கணக்கில் இருக்கிற மரத்தை வெட்டிகிட்டு இருக்கிறான், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு அவன் என்ன சொல்கிறான், ஈபி தான் வந்து வெட்டிகிட்டு இருக்குதுன்னு நாங்கள் நினச்சோம். அப்போ அவனை வெட்டுறான்னு நினைக்கிறான், இவன் வெட்டிகிட்டு இருக்கான். ஆக மொத்தத்தில் வெட்டினது யாருன்னா, இதுக்கு ஒரு டீம் இருக்குதான். அவன் வந்து இந்த மாதிரி கேட்பார், யாரும் விசாரிக்கலன்னா அப்படியே அந்த மரத்தை பெரிய பெரிய மரத்தையெல்லாம் இவன் நினச்சிக்குவான், ஏதோ ஈபி தான் வெட்டு சொல்லிட்டாங்க போல் இருக்கான். அப்போ கணக்கில் இருக்கிற மரத்தை கை வச்சா அரசாங்கம் உடனே கேள்வி கேட்குற மாதிரி, ஒருவன் இந்த வாசலுக்குள்ளே வந்திருப்பான் என்று சொன்னால், ரட்சிப்பின் அடையாளம் அவனுக்கு இருக்கும் என்று சொன்னால், அவன் மேலே யார் கை வைத்தாலும் பரலோக அரசாங்கம் சும்மா இருக்காது. நல்ல கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆவியில் நிரம்பி. அதுதான், ஒருவன் இந்த வாசல் வழியாய் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம சபைக்கு வர ஒரு தம்பி ஒரு நாள் இங்கே ஒரு கரண்ட்டு கம்பத்தில் போய் லைட்டாக இடிச்சிட்டாப்புல, கரண்ட்டு கம்பம் அப்படி வளைஞ்சிருச்சு. உடனே எங்கேருந்து தான் வந்தானுன்னு தெரில. உடனே இந்த கம்பத்துக்கு எவ்வளோ ஆகும், அவர் வண்டி ஏகப்பட்ட டேமேஜ் ஆகி கிடக்கு. அவன் உன் வண்டி என்ன ஆனால் இந்த ஒரு கம்பத்துக்கு இத்தனை ரூபா செலவாகும், அதை நீ என்ன பண்ணணும், கட்டணும். எங்கேருந்து அவன் சொல்கிறான், ராத்திரி இடித்தா எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரியல. இப்போ கணக்கில் இருக்கிற ஆள், பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து கேளுங்க, நீங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஆளா? அல்லேலூயா. சிலர் எவ்வளோ வருஷம் வந்தாலும் ஞானஸ்நானம் எடுக்காது, கணக்கிலேயே இல்லாமல் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் இந்த வனவிலங்கெல்லாம் நான் சொன்னேன்ல, இந்த என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷனில் இருந்தேன். அப்போ நாங்கள் நிறைய காடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறோம். அப்போ ஒரு தடவை ஒரு காட்டில் போகும்போது அங்கே கேட்டாங்க, இந்த மாதிரி காட்டு எருமை கறி இருக்குது சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா இது காட்டு எருமை கறி இருக்குது சாப்பிட்றீங்களான்னு கேட்டான். நான் சொன்னேன், நம்மளே வன உயிரினங்களை காக்கணுன்ட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனால் அது வந்து எருமையெல்லாம் கணக்கில் இல்லை, எருமையை சுட்டா ஒன்றும் இல்லையா. அவன் சொன்னாங்க, அது இந்த மாதிரி வரும், அதை ஷூட் பண்ணிடுவாங்க, அப்புறம் கட் பண்ணி அங்கங்கே ஒவ்வொரு ஆஃபீஸர் அவங்க கண்ட்ரோல், அது ஒரு கணக்கிலேயே இல்லை.
மீதியெல்லாம் எண்ணி வச்சுருக்காங்க. எத்தனை யானை இருக்குதுன்னு எண்ணி வச்சுருக்குறாங்க, எத்தனை புலிகள் இருக்குதுன்னு எண்ணி வச்சுருக்குறாங்க, இந்த மிருகங்களெல்லாம் கணக்கெடுத்து வச்சுருக்குறாங்க. ஆமாம், சிறுத்தை இப்போ எவ்வளோ இருக்குன்னு வரைக்கும் உள்ளே போய் கணக்கெடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த காட்டில் இத்தனை சிங்கம் தான் இருக்குது, இத்தனை புலி தான் இருக்குது, அதெல்லாம் பாதுகாக்கணும், இப்படியெல்லாம் போராடுறாங்க. ஆனால் இந்த காட்டெருமை கணக்கிலேயே. ஆனால் இங்கே ரோட்டில் ஏதாவது ஒரு எருமையை தொட்டு பாருங்க, எங்கேருந்தால் வருவாங்கன்னு தெரியல. எனக்கு நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சந்தேகம், இந்த எருமை முகம்லாம் ஒன்று போலேயே இருக்கும். நான் அடிக்கடி யோசிப்பேன், இது எப்படி இவங்க எருமை அவங்க எருமைன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. நீங்கள் பார்த்துறீங்களா, கரெக்டாக கூப்பிட்டு போவாங்க. எனக்கு இன்னும் 18 வருஷமாக சந்தேகம். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கேள்வி கிளியர் பண்ணுங்கள். நான் கரெக்டாக அந்த ரோட்டில் இருக்கும் பாருங்கள், கரெக்டாக பார்ப்பாங்க இது எங்கே எருமை. ஒரு எருமை அது மூஞ்சில் ஒரு வித்தியாசம் இல்லை, மெய்ப்பனுக்கு தெரியுது இது என்னுடைய எருமை. அல்லேலூயா. இடிச்சா அது யார் இடித்தது வந்து கேட்குறாங்க. தண்ணி குடிக்க வரலைன்னா 4 பேர் போய் தேடுறாங்க, அது எங்கே போச்சுன்னு தேடுறாங்க. ஆனால் காட்டெருமையை ஒருத்தனும் விசாரிக்க மாட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சபைக்கு வரவங்க காட்டெருமையை போல் இருக்கக்கூடாது, வீட்டெருமையை போல் இருக்கணும். நீ மெதுவாக சபைக்கு வந்தாலும் வீட்டெருமையாக வரணும். என்ன அல்லேலூயா வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏன்னா அதை எவனும் கண்டுக்கிறது இல்லை. அதை கொன்னான்னா செத்தான்னா அதை பற்றி ஒரு கேஸ், எந்த கேஸும் கிடையாது. ஆமேன். அல்லேலூயா. அப்போ காட்டில் அந்த காட்டில் இருக்கிற மரங்களை வெட்டி எங்கெங்கேயோ கொண்டு போகிறாங்க. அது ஆனால் வீட்டில் ஒருத்தன் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற மரத்தை ஒரு கொய்யாக்கா பறித்தாலும் என்ன கேள்வி கேட்குறாங்க, இதை சாப்பிட்டவன் சாக கடவன். என்னென்னமோ அசிங்கமாக கேட்குறாங்க. ஒரு கொய்யாக்காவுக்கே எண்ணிக்கை இருக்குன்னா, நீங்கள் நல்லா இந்த வாசல் வழியாக உள்ளே வந்த உன்னை இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த சேதமும் இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அப்படின்னு சொல்லி ஒருவன் இந்த வழியை உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு அக்கௌண்டான இடத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களா. நாங்கள் சபை நடத்தினாலும் ரெகுலராக வர்றவங்க மெம்பராக இருக்கிறவங்கள எங்கள் கண் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. இவங்க ஏன் வரல, இவங்க என்னாச்சு, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நேரத்துக்கெல்லாம் காலையில் வர முடியல, மேல்மாநகரில் ஒரு டெத் ஆகி போச்சு. உடனே எங்களுக்கு நாங்கள் இருந்து தேடுறோம், கண்ணில் தேடுறோம், மேல்மாநகர் ஆட்கள் வந்தாங்களா வரலையா. ஆமென். சனிக்கிழமையே கேள்விப்பட்டோன்னே மனசு ரொம்ப நடா 21வது நாள் இப்படி கலந்து கொள்ள முடியலையே அப்படின்னு தமிழரசி சிஸ்டருக்கு அடித்தேன். அவங்க நேரத்துக்கு தான் பதிலே கொடுத்தாங்க. ஒரு 24 மணி நேரம் கழித்து தான் பதிலே கொடுத்தாங்க. கூப்பிட்டீங்களா பாஸ்டர்? நான் நேரத்துக்கு கூப்பிட்டோம்மா. பாருங்கள், நான் மெய்ப்பன் தேடுறானா இல்லையா, அவங்க வரலையே. இன்றைக்கி 21ஆம் தேதி. மனசுக்குள்ளே இத்தனை பேர் வந்தாலும் காணாமல் போன ஆளை தேடுறோமா இல்லையா? என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. நீ என்எல்ஏஜி போய் கூட்டமாக உக்காந்துக்கிட்டு நாங்கள் பெரிய சர்ச்சில் போகிறோன்னா எந்த மெய்ப்பனும் கண்டுக்க மாட்டான். கொரோனாவில் செத்தா கூட அவனுக்கும் தெரியாது. என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. வேணால் போனதுக்கு 2 கேலண்டர் கிடைக்கும், வாங்கி நீ வேணால் மாட்டிக்கலாம். எண்ணிக்கைக்குள்ளே இருக்கணும், ரட்சிப்புக்குள்ளே இருக்கணும். ஒரு சபைக்குள்ளே வந்தால் மெய்ப்பனுக்கு அறிமுகமான நிலையில் இருக்கணும். ஹல்லேலூயா. வந்து கூட்டம் முடிஞ்சோன்னா அப்படி ஸ்தோத்திரம் போட்டு போனால் தான் நாங்கள் ஜெபிக்கும்போது மூஞ்சியாக ஞாபகத்துக்கு வரும். ஆமாம், நீ என்ன ஆத்துமையை போடுறதுக்கு முன்னால் இந்த ஆத்துமை கிளம்பி போச்சுன்னா எங்களுக்கு ஜெபிக்கும் போதே மறந்து போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேறு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அடிக்கடி வந்து ஒரு ஸ்தோத்திரமாக கூட்டம் முடிஞ்சோன்னு ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு, பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, எங்கே அப்படியே ஏதாவது குறிப்பு இருந்ததுன்னா சொல்லி இதுக்காக அப்படி அடியே பேச மைண்டுக்குள்ளே நின்றோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே என் ஆத்துமாவே அப்படின்னோடனே இந்த ஆத்துமா உடனே டபால்னு பைபிள்லாம் க்ளோஸ் பண்ணி சிப்பெல்லாம் மாட்டி அப்படியே எடுத்து கிளம்பி புடுறா ஓட்டத்தை அப்படின்னு சொல்லி ஓடினீங்கன்னா எங்களுக்கே மறந்து போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ மெய்ப்பன் என்ன பண்ணுவான், காணாமல் பாருங்கள், ஒரு மொத்த ஆட்டையும் ஒருத்தங்கிட்ட எண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கிறான். ஒன்று குறைஞ்சாலும் அவங்ககிட்ட போய் கேட்பான். ஹல்லேலூயா. நல்ல சமாரியன் என்ன பண்ணுறான், குற்றுயிரும் கொலையுமா கடந்து கொண்டு போய் அவன் என்ன பண்ணுறான், சத்திரக்காரன் இடத்துல ஒப்பு கொடுத்து சொல்கிறான்,
இந்த 2 காசை வச்சுக்கோ, இனியும் செலவான செலவு பண்ணு, நான் திரும்பி வந்து இவனை குறித்து நான் கேட்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா கொஞ்சம் உற்சாகமாக தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் கணக்கில் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த 4வது மாதத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கும்போது உங்களை யாரும் டச் பண்ணிட முடியாது. ஒரு புளிய மரத்தை தொட்டாலே 10 பேர் வந்து நிற்கிறானா, அவன் உனக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறான். ஹல்லேலூயா. நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. உங்களை எதுவும் தொட முடியாது. கர்த்தர் வந்து கேட்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். நேற்றுக்கே 40 பேர் 30 பேர் ஞானஸ்நானம் எடுக்கலன்னு கை தூக்கி காமிச்சிருக்கீங்க. அப்போ அந்த 30 பேரும் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ணா அல்லையா வரமாட்டேங்க. வண்டி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஓட்டினா தூக்கிட்டு போனால் கூட எந்த வண்டிப்பா அது 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 ப்ளூ கலர் காருங்க, அப்புறம் என்ன நம்பரு ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணலைங்க சார். அப்படியே தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஓட்டிகிட்டு இருந்தோம். என்ன காரு, வெள்ளை கலரில் இருக்கும், நல்லா பளீர்னு இருக்கும். சரி நம்பர் சொல்லு என்னன்னா அவனை ஹேன்றுவான். அவன் சொல்லணும் நம்பரு இத்தனை டிஎன், இது சேஸ் நம்பர், இது என்னோடது அரசாங்கத்தில் பதிவாகிருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஒரு வெள்ளைக்காரன் நம்ம ஊரில் வந்து அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம அந்த ஊர் எம்பசிக்கு நம்ம பதில் சொல்லணும். அமெரிக்கானுடைய எம்பசிக்கு நம்ம பதில் சொல்லணும். ஆமேன். அவங்க கேட்பாங்க, எங்கள் நாட்டுக்காரன் ஒருத்தன் வந்து இங்கே ஏரியாவில் எவனோ அடித்து கொண்டிருக்கான், அதுக்கு பதில் சொல்லணும்னு வெளியே நாட்டுக்காரன் கேட்பான். அல்லேலூயா. அதே போல் உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் ஒரு சின்ன தீங்கானாலும் உடனே பரலோகம் கவர்மெண்ட் மொத்தமாக இறங்கிடும். ஆமென். உனக்காக அவர் ஏன்னா இந்த வாசலுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டாலே அவன் ரட்சிக்கப்படுவான். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கைத்தட்டி கர்த்தர ஹல்லேலூயா. ஆமென். நேற்றுக்கு என்னடா அவனை காணோம், இன்னொருத்தன் ஞானஸ்நானம் எடுத்தவனை காணோம். எங்கள் வீட்டில் தூங்க வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஏன் முதல்லலாம் ஒரு மாதிரி அந்த முடியெல்லாம் இன்னும் கம்மி பண்ணிட்டு வரணும். சரியா? ஞானஸ்நானம் நம்பர் போடல, அதனால் விட்டுட்டேன். அதனால் முக்கும் போதே உள்ளே வச்சு வாக்கு மூலம்லாம் வாங்கிட்டேன். இனி வந்த அவ்வளோதான், மொட்டை தான் உனக்கு. என்ன ஆமீன் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஏன்னா உள்ள கேட்டுக்குள்ளே வந்துட்டு அவ்வளோதான், எல்லாம் அவர் பார்த்துக்குவார். எல்லாம் கண்ட்ரோல் எல்லாம் அவர்கிட்ட போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவங்க அல்ல, நீங்கள் ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் பரலோக பிரஜைகளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ அவன் உட்பிரவேசித்தா அவன் ரட்சிக்கப்படுவான். காவலாளி வசத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆமேன். எடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வேகமாக வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 15:4-5. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாருங்க, காணாமல் போன ஆடு இப்ப எங்க இருக்குன்னா மெய்ப்பனுடைய தோளில் இருக்குது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆடு காணாம போனாலும் 99 ஆடு இருக்கேன்னு மேய்ப்பன் சந்தோஷப்பட மாட்டானா. எனக்கு தான் 99 ஆடு இருக்குது, அந்த ஒரு ஆடு போனால் எனக்குன்னு அப்படி நினைக்க மாட்டானா. அந்த காணாமல் போன ஒரு ஆட்டு நிமித்தமாய் அவன் என்ன பண்ணுவானா, தேடி 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 அந்த ஆடு எங்கன்னு சொல்லி தேடி, அந்த ஆடு எந்த முற்புதரில் சிக்கியிருந்தாலும், அந்த ஆடு எந்த குழியில் விழுந்திருந்தாலும், அந்த ஆட்டை ஒருவேளை களவாய் கொண்டு போயிருந்தாலும் அந்த மெய்ப்பன் இறங்கி கண்டுபிடிக்கும் அளவும் அவன் சும்மா இருக்க மாட்டான். அந்த கண்டுபிடித்த பின்பு அதை தோளின் மேல வைத்து சந்தோஷப்படுகிறவனா இருக்கிறான். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கைத்தட்டி. ஆமென். உங்களை ஒரு ரகசியம் சொல்லிட்டா, நான் 10 வருஷம்னு பீத்திக்காதீங்க. 10 வருஷமா நான் 25 வருஷம் விசுவாசி. நான் சொல்லட்டுமா, நல்ல மெய்ப்பன் உன்னை அடிக்கடி தேடினதுனால தான் நீ காணாமல் போகாமல் இங்கே உள்ள இருக்கிற. என்ன ஆமென் வரமாட்டேங்குது. நம்ம எத்தனை தடவை காணாமல் போயிட்டோம், நம்மளே தொலைஞ்சு போயிட்டோம். சில குழந்தைங்க திருவிழாவில் காணாமல் போயிடும், பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? எங்கள் ஊர்லலாம் அங்கெல்லாம் திருவிழா நடக்கும்போது
ஏன்னு அழுதுகிட்டு இருக்கோம். அப்படியே எல்லாம் சாக்லேட்லாம் கொடுத்து அப்புறம் அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவர் வாடா 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 டே ஒரு முட்டாய் கொடுத்து அப்பவும் அழுதுகிட்டு தான் இருப்பேன். ஏன்னு அழுதுகிட்டு இருப்பான். இங்கே இவங்க அம்மா உட்காந்து ஐயோ ஐயோன்ட்டு இது ஒரு டைரெக்ஷனில் போகும். அப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, டக் 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 டக்குன்னு அடித்து ப்ளூ கலர் சட்டை கருப்பு கலர் ட்ரௌசர் போட்டு சுரட்ட முடியோட பையன் பேருன்றா சுப்பிரமணி இங்கே அழுது கொண்டிருக்கிறார். நீங்கள் விழாவுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் வரவும் அப்படின்னோடனே எங்கடான்னு தேடி வந்தால் அங்கே 2 சாக்லேட்டையும் வச்சு தின்னாமல் மூக்கு இது வரைக்கும் ஒலிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான். கண்ணீரும் வாய்க்குள்ளே போகும், மூக்கும் வாய்க்குள்ளே போய்கிட்டு இருக்கான். ஆமாம். அப்புறம் தான் போய் அவங்க அம்மா அப்பா என்ன பெத்த மகனே மகாராசா இவன் ஏன் தெரியுமா, இவன் நல்லா கிளம்பி வந்தான், கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து வந்தான் பாருங்கள். எங்கேயோ ஒரு கிழக்கு பார்த்தோன்னே கையை விட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கான். என்ன ஆமாம், அது மாதிரி தான் நல்லா ரட்சிக்கப்பட்டு கையை பிடிச்சி நல்லா ஆவிக்குரிய விஷயத்தில் வந்துக்கிட்டு இருந்தது. ஏதோ ஒரு கிழக்கு ஒன்று நிற்க வச்சிருச்சு. அல்லேலூயா. ஆமீன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்படி தான் கையை பிடிச்சிட்டு வந்த ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஹாயின்னு விட்டுட்டேன். இப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கும்போது மூக்கும் வடியுது, கண்ணும் வடியுது. நின்றுட்டு இருக்கும்போது பரலோகம் அலுவலகம் தேடுது, எங்கேடா கையை பிடிச்சிட்டு வந்த உன்னை காணமேன்னு சொல்லி தேடி வந்து நின்று உன்னை காணாமல் போன அந்த ஆட்டை கர்த்தர் மீண்டும் கர்த்தர் தன்னுடைய மந்தையில் நல்ல ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்லா துதிங்க பார்க்கலாம். ஆமீன். சில பலவீனங்கள் உன்னை இழுத்து கொண்டு போக பார்த்தது, சில போராட்டங்கள் உன்னை மந்தையிலிருந்து பிரிக்க பார்த்தது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, கர்த்தர் உன்னை தேடி கண்டுபிடிச்சார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இனி நான் அந்த பைபிளே வாசிக்க மாட்டேன்னு போட்ட ஆட்கள் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இனி நான் ஜெபத்துக்கே என்ன எனக்கு ஆண்டவர் சம்மந்தம் இல்லை, அவர் என்ன கேட்டுட்டார் ஆக்கும், ஆண்டவர் தேடி வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜி மேஜர் ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த காணாமல் போன உன்னை தேடி தான் இயேசு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். கரங்களை தட்டி என்னை தேடி இயேசு வந்தார். நல்ல உற்சாகமாக ஓ அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா. ஆடி பாடி துதி தேடுவேன், நான் ஆடி பாடி துதி தேடுவேன். என்னை தேடி இயேசு வந்தா. நல்ல கையை தட்டி ஓஹோ. என்னை தேடி இயேசு வந்தா, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகனானே, அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். கரங்களை தட்டி அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். சொல்லுங்க, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சந்தோஷமா என்னை தேடி ஓ எந்தன் வாழ்வை. அல்லேலூயா அல்லேலூயா நான் பாடு. ஓ அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன் நான். அல்லேலூயா. முதலாவது அந்த வாசலுக்குள்ளே வந்தவங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னா பாதுகாப்பை கொடுக்குறார். அல்லேலூயா. வியாதியிலிருந்து, அப்புறம் விபத்துக்களிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும், இந்த உலகத்தில் வரக்கூடிய அத்தனை போராட்டத்திலிருந்தும், உங்களை சுற்றிலும் பல காரியங்கள் நடந்தாலும் உங்களுக்கு தேவன் எதை கொடுக்குறாரு? பாதுகாப்பு. ஆமென். நீங்கள் அனாதைகள் அல்ல. நீங்கள் பேசிக்கலாம், நான் ஒரு அனாதை, எனக்கு யார் இருக்கா அப்படிலாம் பேசலாம். ஆனால் பரலோகம் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. பரலோகம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார், எல்லாம் சும்மா இருக்கலாம். நீ வார்டு மெம்பரும் கவுன்சிலரு அவங்க இவங்க தலைவர் எங்கள் சித்தப்பா தான், இவங்க எங்கள் பொரியப்பா தான், எல்லா பொரியப்பாவும் விட்டு போயிடுவான். ஆனால் கர்த்தர் விடவே மாட்டார்.
அவர் நின்று நியாயம் விசாரிக்காமல், அவர் நியாயத்தை விசாரிக்கிற நாளில் ஒருத்தனும் அவருக்கு எதிர்த்து நிற்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த வாசலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? ரட்சிப்பு உண்டு. ரட்சிப்புனா பாதுகாப்பு. ரட்சிப்புனா என்னது? பாதுகாப்பு. அல்லேலூயா. அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன கேரண்டி? என்ன கேரண்டி உங்களுக்கு? உங்களை தொடருக்கு எவருக்கும் என்ன இல்லை ரைட்ஸு. அதே மாதிரி ஒரு சபைக்குள்ளே வந்துடணும். அல்லேலூயா. அப்படியே சபைக்குள்ளே வந்து ஒரு நல்ல விசுவாசியாக சபையில் வந்து ஊழியரோட நல்ல ஐக்கியமாக இருக்கணும். நாமேன் வரமாட்டேங்க இல்லைங்க, ரொம்ப பேசினா அப்புறம் அதுக்கு வரல இதுக்கு வரலன்னு பாருங்க. அதனால் அப்படி ஒரு வாரமாக உட்காந்துட்டு போயிடுறேன்னா அப்புறம் ஓரமாக போயிட வேண்டியதான். பிசாசு பார்ப்பான். நேற்று கொக்கு கதை சொன்னார் பார்த்தீங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நானே சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் நிறைய பேர் வரல இல்லையா? இந்த கொக்கு என்ன பண்ணுமா, முதல்ல இருக்கிற மீனை பிடிக்காதான், கூட்டமாக வர்ற மீனை. ஏன்னா முதல்ல இருக்கிற மீனை கொத்திட்டா எல்லா மீனும் செதறி ஓடிடும், அடுத்தது பிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணோம், அந்த கொக்கு உட்காந்துட்டு எல்லா மீனையும் போக விட்டுட்டு லாஸ்ட்டாக வரும் பாருங்க, ஒன்று இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். நாமேன் வரமாட்டேங்குது. சரி எல்லாரும் போகிறாங்க நம்மளும் போகலாம், எல்லாரும் பாட்டு பாடுறாங்க நம்மளும் போகலாம், அப்படி எல்லாம் போய் அப்படியே லாஸ்ட்டு அப்படி ஆடி வந்துக்கிட்டு இருக்கோம். ராமேன் வரமாட்டேங்குது. அந்த பார்த்த உடனே இவன் தான் அப்படின்னு ஒரு கொக்கு போட்டுரும். அல்லேலூயா. ஆமாம், அமலேக்கியன் யாரை பிடிச்சான் தெரியுமா? பின்னால் வர்றவனை அவன் மடங்கடித்தது போல் அமலேக்கு ஆவி இன்னைக்கு தேசத்தில் செயல்படுது. அல்லேலூயா. எல்லாத்துலையும் உற்சாகமாக முன்னால் ஓடி வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, டைம் ஆனாலும் அடுத்ததுக்குள்ளே போகலாம். இந்த உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உள்ளே வந்துட்டால் என்ன, இந்த வசனம் இந்த வார்த்தை தான் ஆவியானவர் இந்த மாதத்தில் எனக்கு ரொம்ப தெளிவாக பேசுனது. அவன் உள்ளே ரட்சிக்கப்படுகிறது மாத்திரம் இல்லை, அவனுக்கு கர்த்தர் எதை கொடுக்குறாராம்? உள்ளும் புறம்பும். கர்த்தர் உள்ளையும் வெளியையும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உனக்கு உள்ளான மனிதனுக்கும் கர்த்தர் மேய்ச்சலை கொடுக்கிறார், உன் வெளிப்புறமான சரீர பிரகாரமான காரியங்களிலையும் கர்த்தர் மேய்ச்சலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிலர் வந்து வெறும் ஆவிக்குரிய காரியமாகவே எல்லாம் பார்ப்பாங்க. உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதோடைய பிளஸ்ஸிங்கு உங்கள் சரீர பிரகாரமாகவும் நடக்கும். எத்தனை புரியுது? அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் சிரத்தை எடுக்கும்போது, அதை நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணும்போது, அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜெபத்தில் வளரணும், இன்னும் வேத வாசிப்பில் வளரணும், இன்னும் விசுவாசத்தில் வளரணும். இப்படி நீங்கள் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் நேரத்தை கொடுத்து உங்கள் ஆவிக்குரிய மனிதனை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உள்ள மாத்திரம் மேய்ச்சல் இல்லை, வெளியிலையும் மேய்ச்சலை கர்த்தர் கொடுக்குறான். அல்லேலூயா. உள்ளும் புறம்பும் என்ன உண்டாகுது? ஆமாம், நீங்கள் அப்படி ஆண்டவர் சமூகத்திலேருந்து பாருங்கள், உங்களுக்கான வேலையை கர்த்தர் தருவார், உங்களுக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார், உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமீன். வெளியும் கர்த்தர் மேய்ச்சலை கர்த்தர் கொடுக்குறார். கரங்களை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க, நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமேன். எடுத்து வாசிக்கலாமா? 23வது சங்கீதத்தில் 2வது வசனத்தையும் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், அமர்ந்த தண்ணீர் அண்டையில், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போயே விடுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் நம்மளை நடத்துகிற தேவன். இந்த 4வது மாதத்தில் ஆமாம், இன்றைக்கி காலையில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேர் அங்கே பேர் தோளில் பட்டாம்பூச்சி உட்காந்துருக்கும்பா. உடனே நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, ஏப்ரல் ஃபுல் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் அவங்கள பார்த்து இங்கே பாரு ஏதோ கரை இருக்குது. அப்போல்லாம் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த ஏப்ரல் மாதம்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்கூலுக்குள்ளே எல்லாத்தையும் போய் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தா உண்மையாகவே சொல்லுவோம் கரையாக இருக்குன்னு, எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு போகும் லூஸ் மாதிரி. அது நம்பாது. எப்போ பின்ன அது வரும். இன்றைக்கி எது சொன்னாலும் நம்பக்கூடாது அப்படின்ட்டு வரும். ஸ்கூலுக்கு வரும்போது ஏதாவது தலை மேலே காக்கா இது போயிருச்சு அப்படின்னாலும் அதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு
அப்போ நீங்கள் 1ஆம் தேதி அப்படி வந்து இருக்கக்கூடாது. எது சொன்னாலும் பாஸ்டர் இன்றைக்கி எது சொன்னாலும் நான் நம்பக்கூடாது அப்படின்னு வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி எது சொன்னாலும் நம்பணும். பிசாசு எது சொன்னாலும் நம்பக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என்னுடைய தனிப்பட்ட அதையும் தாவீது எழுதும்போது அவர் சொல்கிறார், அவர் ஆடாவும் அவரை மெய்ப்பனாவும் நினச்சி எழுதுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. தாழ்ச்சின்னா எனக்கு குறைவுகள் வருவதே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன இடத்துல கொண்டு வர்றாரு? புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் என்ன பண்ணுறாராம்? அவன் மேய்த்து, நான் மேய்ஞ்சி இல்லை, நானே போய் மேய்ஞ்சி திரிஞ்சு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி காஞ்சு இல்லை. அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் என்னை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு? மேய்க்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அல்ல, யோசேப்பு சொல்கிறான் அவன் சகோதரில், வாங்க எகிப்திலேயே கோசேன் நாட்டில் நல்ல செழிப்பான இடத்த உங்களுக்கு நான் தர்றேன். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள்லாம் எப்போவும் தண்ணி. ஆமே, நம்ம ஒரு இடத்துல வீடு மாத்திரம்னா தண்ணி வசதி இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா? ஆம்பளையை போய் வீடை மாத்திரம் தான் பார்த்துட்டு வருவாங்க. ஆம்பளையை வீடு பார்க்க சொன்னீங்கன்னா அது வீடு நல்ல வெளியில் இடம் இருக்குங்க, உள்ள இடம் இருக்குங்கம்பாங்க. லேடிஸை கூட்டிகிட்டு போனால் வேண்டாம் அப்படிங்கும். ஏன்னா அது துவைக்கிற இடம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். ஆமாம், துவைக்கிறதுக்கு எல்லாம் துணி காய போடுற இடம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. உடனே தண்ணி இங்கே கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்ப்பாங்க. சொல்ல ஆம்பளை சொல்ல, எவளுக்கு எந்த வீடை பார்த்தாலும் அருமையாக இருக்குது. உடனே அந்த அம்மா சொல்லுது, கம்முனேரியா துணியை துவைச்சி மண்டையிலே காய வைக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை, துணி உட்காந்து துவைக்கிறதுக்கு எந்த வாட்டமும் இல்லை. இப்படி எல்லாம் பார்ப்பாங்க. அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த ஒரு ஆடுகளை மேய்க்கும் போதே அந்த ஆடுகளுக்கு எங்கே புல் இருக்குமோ, இந்த மாதம் கர்த்தர் உங்களை எப்படி நடத்த போகிறாரு, உனக்கு எங்கே ஆசீர்வாதம் இருக்குதோ, மேய்ச்சல் இருக்குதோ, அங்கே கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரே உங்களை நடத்துவார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கைதட்டி. கர்த்தர் உங்களை மேய்ச்சலான இடத்துல கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். 4வது வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறதுனால நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்ற கிடகிறது. கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உலகத்தை ஏன் அந்த ஆட்டை சொல்கிறாருன்னா, அந்த ஆடு மாதிரி ஒரு பாவப்பட்டது உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த ஆடு இருக்குது பாருங்கள், இது 2 ஆடை ஒருத்தன் குட்டி யானையில் கட்டிக்கிட்டு போகிறான் கசாப்பு கடைக்கு. ஒரு கீரை 10 ரூபாய்க்கு வாங்கி கட்டி வச்சுருக்கிறான். இது உட்காந்து சாப்பிட்டுட்டே போகுது. இன்னும் 1/2 ஹவரோ 1 ஹவரோ தலையை தனியாக கழட்டி வச்சுருப்பான். இந்த ஆடு என்ன பண்ணிட்டு போகுது சொல்லுங்கள்? சரி, அங்கே தான் சாப்பிட்டு போகுதுன்னா, கசாப்பு கடைக்கு முன்னால் இது கூட வந்து ஃப்ரெண்டை கொண்டு போய் வெட்டி தொங்க விட்டான். அது தலை வெட்டினதுக்கப்புறம் தான் சிரிக்குது, ஈன்னு இருக்குது. அப்படியே தொங்க விட்டுருக்கான். அடுத்து யார் வெட்டப்பட போகிறது? அடுத்த ஆடு இது தான். இது உட்காந்து இதுக்கு எப்போமா எது மேலே தான் ஆசை. யாரை நம்புது சொல்லுவாங்களே பழம், ஆடு யாரை நம்புமா? ஏன்னா அவன் ஒரு 10 ரூபா கீரை கட்டை காமிச்சா நம்பும். இன்றைக்கி அதே மாதிரி நிறைய ஆடு பிசாசை நம்புது, கர்த்தரை நம்ப மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்கள் தேவனை நம்பணும், அப்படியே வசனத்தை நம்பணும். அப்படியே வார்த்தை பிசாசு உங்கள் காதில் ஓதுகிற பொய்களை நீங்கள் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளணும். பிசாசு சொல்லுவான், நீங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒன்று சில சொல்லுவாங்க,
என்னன்னே தெரில பாஸ்டர், மனசுக்குள்ளே ஒரு மாதிரி திக்கு திக்கு திக்குன்னே இருக்குதுன்னா பிசாசும் காதில் ஏதோ போடுறான், நீ ஆமாம் ஆமான்னு கேட்டுட்ருக்கேன். நீ சொன்ன இயேசுவின் நாமத்தினால நான் ஒன்றும் பேரிடப்படாதவன் இல்லை, நம்பர் போடப்படாதவன் இல்லை, நான் கணக்கில் இருக்கிறவன். என் குடும்பத்தில் எந்த தீங்கையும் சத்துருவே உன்னை கொண்டு வந்து போக விடவே மாட்டார். வரலையா சொல்லுங்க. சரி சொல்லுவாங்க, என்னமோனே தெரில பாஸ், ஏதோ நடந்துருமோனே எனக்கு பயமாக இருக்குது. பிசாசு உன்னை பயமுறுத்துவான், உனக்கு தேவையில்லாத சொப்பனங்களை கொண்டு வருவான், உனக்குள்ளே தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு வருவான். சரி சொல்லுவாங்க, என்னுடைய கணவன் மரித்து போகிற மாதிரியே எனக்கு ஒரு மாதிரி எனக்கு சொப்பனம் வருது, என் பிள்ளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஆகிற மாதிரி இருக்குது, யாரோ ஒரு வராங்க, சவப்பெட்டியை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன். இதெல்லாம் பிசாசு கொண்டு வர ஐட்டம். நீங்கள் சொல்லணும், என் வீட்டுக்குள்ளே அதுக்கு அதிகாரம் இல்லை, என கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நல்ல ஆவியில் நிரம்பி சில காட்சிகளை பிசாசு கொண்டு வந்து காமிப்பான். நீங்க சொல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் இந்த வாசலுக்குள்ள இருக்கிறேன், ஆமென், நான் ரட்சிக்கப்படுவேன், எனக்கு ஒரு தீங்கும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அலையிலையா சொல்ல பார்த்தீங்களா? 1ஆம் தேதிக்குள்ளே போகிறக்குள்ளே கர்த்தர் எத்தனை வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறாரு, உங்களை எவ்வளோ தைரியப்படுத்துகிறாரு பாருங்கள். உலகத்தில் எந்த வார்த்தைக்கு இல்லாத வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்குது. அந்த வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். நல்லா ஸ்தோத்திரமே, நல்லா கைத்தட்டி ஆவியில் நிரம்பி ரைசலாட் அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அப்போ இந்த ஆடு பாருங்கள், இந்த ஆடுக்கு யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரியாது. இந்த ஆடு பாருங்கள் அப்படியே மேயும், அதுக்கு ஒரு மேய்ப்பன் இருந்தால் தான் நடத்த முடியும். உள்ளதுலேயே தானாக ஒரு கோழி கூட அது பாட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு வீடு வந்து சேர்ந்துடும். யாராவது பிடிக்க வந்து பறந்து எஸ்கேப் ஆயிரும், மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கும். இந்த ஆடு பெக்கன்னு மாட்டும் பாருங்களேன். நம்ம ஊரில் ஒருத்தன் காரு கொண்டு வந்து ஆடை திருடிட்டு இருந்திருக்கான். காரில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு ஆடு திருடும் போது மாட்டிக்கிட்டான். காரை திறந்து பார்த்தா ஏற்கனவே 2 உள்ள சீட்டிங்கில் உட்காந்துருக்குது, நல்லா ஏசி போட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்குது. அது ஏதோ ஓலா கால் டாக்ஸி புக் பண்ண மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தெரியல நம்மளை இவன் கொண்டு போய் வெட்ட போகிறான், சாவடிக்க போகிறான், அதுக்கு தெரியல. காரில் ஒருத்தன் ஏற்றணுன்னா அது பாட்டில் கம்முன்னு உள்ளே உட்காந்துருக்கு. ரைசலாட் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஒரு கோழிக்கு இருக்கிற அறிவு கூட எதுக்கு இல்லை? எது ஆடு எங்கே? எந்த ஆடு? எந்த ஆடு தான்? இந்த ஆடு தான். எந்த ஆடு? ரலிலியா சொல்லுங்களேன். மெய்ப்பன் இல்லாமல் ஏன் எங்கள் பாஸ்டர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா மெய்ப்பன். ஆமாம், உங்களெல்லாம் மேய்க்கணும். உங்களெல்லாம் சில சொல்ல தானாகவே பைபிள் படித்து ஜெபம் பண்ணிடணும். நீ கசாப்பு கடையில் இருக்கேன்னு அர்த்தம். ஆனால் ஆமேன் வரமாட்டேங்க. நாங்களே சர்ச்சுக்கு வரமாட்டோம், நாங்களே பைபிள் படித்து நாங்களே வீட்டிலையே சீக்கிரமாக போட்டுருவோம். உன்னை ஏதோ மெய் பண்ணுறதா முட்டி கிட்டி போட்டு உபாசம் பண்ணி தூக்குவான். உன்னை கை வைக்க அல்வா மாதிரி தலையை தடவி கொடுத்து தலையிலே போட்டுருவான். என்ன ஆமேன் வரமாட்டேங்குது? ஒரு அல்லையா வரமாட்டேங்குது. ஜாக்கிரதை, ஒரு ஆமேன் வரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மெய்ப்பனுக்குள்ளே இருக்கணும், சபைக்குள்ளே இருக்கணும். நீ வரலைன்னா பாஸ்டருக்கு தெரிகிற அளவுக்கு பாஸ்டருக்கு ஒரு அறிமுகம் இருக்கணும். அல்லேலூயா, ஆமேன். என்ன ஆத்மாவை போடுறதுக்குள்ள இந்த ஆத்மா என்ன பண்ணக்கூடாது? அப்படியே கொடுன்னு பிடி உஷா மாதிரி ஓடுறது. போயிட்டு அப்புறம் சர்ச்சு தாண்டணும் மெதுவாக போகிறது, ஆஸ் யூஸ்வல் போகிறது, மெதுவாக போகிறது. அப்படியே சர்ச்சை விட்டு கிளம்பும்போது அப்படியே குடுக்குன்னு ஓடுறது. இந்த முறைக்கிறது, பாஸ்டர்கிட்ட அப்படியே இதெல்லாம் இருக்கக்கூடாது. ராஜா பின்னால் இருக்கிறான் ஒருத்தன், யார்? எங்கள் சொல்லுவோம் ஒத்த கண்ணை வர்றான்பாங்க. நைட்டு தூங்காமல் பேசிட்டு தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையா ஒத்த கண்ணை வர்றான் அப்படின்னு, சாக்கு மூட்டை தூக்கிட்டு வர்றான்னு. நான் சொல்கிறேன் ஒத்த கண்ணை நிற்கிறான். அவன் எல்லாம் ஆவியில் நிறைய, இவன் பாஸ்டரோட நல்ல மெய்ப்பனோட இருக்கிறான். தொட்டால் அரை மணி நேரம் காணோம்னாலே பாஸ்டர் கண்டுபிடிச்சிருவார். ஏன் இவனை தொட்டால் அவருக்கு எங்கே தெரியும்? 3 வாரம் கழித்து தானே. அதுக்குள்ளே நல்லா வச்சு என்ன பண்ணலாம்? தெரிலைங்க. கர்த்தர் காலையில் பேச சொல்கிறாருங்க. ஆமேன், நான் பேச சொல்கிறேன்னு பேசுகிறேன், ஒரு ஆமேன் வரமாட்டேங்குது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் வாசலுக்குள்ளே இருக்கிற ஆடு. எல்லோரும் சொல்லுங்கள், நான் வாசலுக்குள்ளே இருக்கிற ஆடு. அல்லேலூயா, நல்ல கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்மெல்லாம் வாசலுக்குள்ளே இருக்கிற ஆடு.
அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு மெய்ப்பனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்கள் மேலே கண்ணோக்கமாக 24 மணி நேரமும் உங்களை பார்க்குறக்கு தேவன் எப்போவும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அவர் சும்மா இருக்கிறார்னு. அவர் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். தீங்குகளுக்கு கர்த்தர் தூரப்படுத்தி கர்த்தருக்கு பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இந்த 4வது மாதமும் கர்த்தர் உங்களை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இந்த ஆட்டுக்கு என்ன தேவை? மேய்ப்பன் இல்லைன்னா என்ன ஆயிரும்? கேப்பாரட் மேய்ப்பன் இருக்கிற ஆடையே தூக்கிட்டு போயிடுறாங்க. பாஸ்டர் 2 நாளாக ஆட்டை காணோம் பாஸ்டர். சில ஆட்டுக்கு மணி கட்டி விட்டுருப்பாங்க. எது? கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எல்லா ஆட்டுக்கும் மணி கட்ட மாட்டாங்க. அடிக்கடி காணாமல் போகும் பார்த்தீங்களா? ஐயா, சில ஆட்டுக்கு மணி கட்டி விட்டுருக்கு, அடிக்கடி காணாமல் போயிடுது. எப்போயாவது தான் வருது. டிங்க 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 டிங்கன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். உடனே மேய்ப்பன் போவார். இது பார்ப்பார், எங்கடா இருக்குது எங்கடா இருக்குதுன்னு பார்ப்பார். எங்கேயோ ஒரு இடத்துல இலை தலையை தின்னுக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஏரியாவில் ஒரு ஆடு அது உயிருக்கு போராடிட்டு சாக போகுது. அப்போ வந்து எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க, உங்களுக்கு ஆட்டுக்கறி வேணுமா ஆட்டுக்கறி வேணுமா? இப்போ ஒரு ஆடை வெட்ட போகிறோம். என்னன்னு பார்த்தா யாரோ கோதுமை வச்சுருந்துருக்குறாங்க. அதை என்ன பண்ணிருச்சு, ஓவராக சாப்பிட்டு வயிறு இவ்வளோ பெருசு ஆகி அது நடக்க முடியாமல் அதுக்கு என்னென்னமோ வைத்தியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, அதை காப்பாற்ற முடியல. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, சாகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணிடலாம், அறுத்தரலான்னு சொல்லி அறுத்து நான் அதை அறுக்கும் போதெல்லாம் பக்கத்துலேயே நின்று பார்க்குறேன். நமக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அப்படி பார்க்குறேன். அந்த வயிற்று அப்படி கிழிக்கும் போது அவ்வளோ கோதுமை உள்ளே இருந்து அந்த இறப்பையிலேருந்து அப்படி எடுத்தாங்க. அப்படியே அவ்வளோ. அப்போ சில ஆடு எல்லாம் யூடியூப்பில் இருக்கிறதெல்லாம் தின்றும். அதுவும் மெசேஜ் தாங்க. நல்லா பேசுவாருங்க. ஜீரணமாக முட்டிட்டு இப்படி நிற்பேன். 4 காலில் நடக்க முடியாமல் வருவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆமாம். எதை சாப்பிடணுன்னு கூட தெரியாத ஆடு. நல்ல ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். எப்போ பார்த்தாலும் யூடியூப் போட்டு பெரிய இவர் இங்கே சொல்லி கொடுத்தெல்லாம் முடிச்சிட்டார். இவர் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டார். இங்கே போன வாரம் 21 நாள் எடுத்து எல்லாம் முடித்து கிழிச்சு தள்ளிட்டார். இப்போ இவருக்கு யூடியூப்பில் தான் அப்படி போயிட்டு ஒரு ரொம்ப அருமையாக பேசுவாருங்க. ஒரு அருமையாக பேசுவாருங்க. ஒரு மேமே பேசுவாங்க. ஃபெய்த்தை பற்றி பேசுவாருங்க. ஃபெய்த்தை பற்றி பேசுவார். கொடுக்கறத சாப்பிடு, உனக்கு எதை கொடுக்கணும்னு மேய்ப்பனுக்கு தான் தெரியும். நல்லா கையை தட்டி கர்த்தர் நல்லா மகிமைப்படுது. யூடியூப்பில் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒன்று ஏதோ ஒன்று போட்டு அப்படின்னா தொந்தி வீங்குதுன்னு அர்த்தம். நமக்கு நாமேன் வரமாட்டேங்குது. ஷார்ட் மெசேஜ். இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் போகும். நீ நீ இதெல்லாம் இந்த பைபிள் வாசிக்காது கேஸு. இந்த யூடியூப்பு பார்க்குற ஆள்கிட்ட போய் காதில் போய் எத்தனை அதிகாரம் முடித்தேன் உனக்கு எவனோ காயப்பட்ட கோதுமை தின்னு ஏயாச்சும் ஆகிற ரயிலியா வர மாட்டேங்குது. உனக்குன்னு சமைச்சு கொண்டு வருவான் ஊழியக்காரன். இந்த மந்தைக்கு இது தேவை, இந்த மந்தைக்கு இந்த வசனம் தேவை. ஆமென். ஹாலே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த மந்தைக்கு இந்த வார்த்தை தான் தேவை. இந்த 4வது மாதத்துக்கு இந்த வசனம் தான் தேவை. உமது கோலும் ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம், அப்படி உள்ளே வரணும். ஆமேன் வர மாட்டேங்குது. ஆமாம், அது மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்தணும். இல்லைங்க, நாங்கள் இவங்க வருவோங்க, அப்புறம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா அங்கே போயிடுவோங்க, இங்கே வருவோங்க, எல்லாத்திலும் இருப்போங்க, 15ஆம் தேதி அந்த சபத்துக்கு போயிடுவோம். கோதுமை ஆட்டை ஞாபகம் வச்சுக்கோ. கோதுமை ஆட்டை இவ்வளோ கோதுமையை தின்னுட்டு வயிறு வீங்கி என்னென்னமோ அரைச்சி ஊற்றியும் ஜீரணமாகாமல் அப்புறம் மறுக்கையா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இங்கே கொடுக்குற உணவு. ஆமாம், மேய்ப்பன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மந்தைக்காக வாங்கிட்டு வந்த உணவை நீ சாப்பிடும்போது உன்னை ஆசீர்வாதமாக இருப்பேன். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா கைத்தட்டி கர்த்தர் நல்லா துதிங்க பார்க்கலாம். எல்லாம் நம்ம சபைக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாம் இங்கே நல்ல வசனம், நல்ல மேய்ச்சலை கர்த்தர் வச்சிருக்கிறார். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அப்படி இருக்க போகிறீங்க? அல்லேலூயா.
அப்போ இந்த மாதம் உங்களுக்கு குறைவு வராது. நீங்கள் குறைவு வர்ற மாதிரி இருந்தாலும் டெய்லி சொல்லணும், என்ன வசனம், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு உள்ளத்தில் அப்படியே ஒரு 2 மணி போல் வார்த்தைக்காக போராடி இருந்த, தூக்கம் வரலை. ஆண்டவரே ஒரு வசனத்தை எனக்குள்ள ஆழமாக பேசுங்க, ஒரு வார்த்தை கொடுங்க, பிடிச்சிக்கிறோம் நாங்கள். இந்த ஆண்டு சொன்னார், இன்றைக்கி அந்த அதிகாலை நேரங்களில் கர்த்தர் என்னோடு கூட அதிகமாக அக்னியை போட்ட வசனம், உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஆமென். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள். கைகளை உயர்த்தி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், இந்த மாதம் உள்ளும் புறமும் சென்று நான் மேய்ச்சலை கண்டடைகிற மாதம். இந்த மாதம் ஹல்லேலூயா, நான் திணறி போகிறதில்ல. அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் அவரே என்ன கொண்டு போய் விட போகிறா. ஆமேன். எங்கே நான் போகணும்னு அவரே என்ன நடத்த போகிறா. ஆமேன். எந்த இடத்துல நான் இருக்கணும் அவரே என்ன டைரக்ட் பண்ண போகிறா. நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர் அண்டையில், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கர்த்தர் அமர்ந்த இடங்களில் என்னை கொண்டு வந்து நிறுத்த போகிறா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக, இந்த மாதத்துடைய முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இன்னைக்கு எங்களோடு கூட பேசின இந்த வசனத்தின்படி நானே வாசல் என்று சொன்னீரப்பா. ஆண்டவர், ஒருவன் இந்த வழியை உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீர். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள், வார்த்தைக்காக வந்திருக்கிற பிள்ளைகளை இந்த வசனம் இந்த மாதம் முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் வழி நடத்தட்டும். ஆண்டவரே, இவர்களுக்கான காரியங்களை கர்த்தர் முன் ஆயத்தம் செய்து அதுல கர்த்தர் வழி நடத்துவீராக. ஆண்டவர், அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா கலக்கங்கள் மாறட்டும், பாரங்கள் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.